நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். பூச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும் கடகராசியில் அமைகின்றன. பூச நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான், கடகராசிக்கு சந்திர பகவான் அதிபதி. இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 9ஆம் இடம் என்பது தகப்பன் ஸ்தானம். தகப்பனுக்கு ஏதாவது பிரச்சனை, தகப்பனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். தகப்பன் வழி சொந்தங்கள் உங்களுக்கு பிரச்சனை வரும். அவருக்கே தகப்பனுக்கே தொழில் ரீதியாக சில பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆன போதிலும் 9ஆம் இடமாக இருக்கிறதால நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி அன்பர்களுக்கு வெளிநாடு போகணும், உங்கள் ஜனனகால தசாபுத்தி அமைப்பில் இப்போ வெளிநாடு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, இதுவும் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக நிச்சயமாக வெளிநாடு செல்ல ஆயுத ஏற்பாடினை கவனிக்கும் இந்த ராகு பகவான்னு சொல்லலாம். இந்த பூச நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க. வெளிநாடு போய் உயர்கல்விக்காக போகலாம், இல்லை நீங்கள் அங்கே உத்தியோகத்துக்காக போகலாம், இல்லை சொந்த தொழிலுக்காக செல்லலாம். எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்கு 11ஆம் இடத்தை ராகு பார்க்குறாரு. ஆனால் 9ஆம் இடத்து ராகு தான் பார்க்குறாரு. அதனால் 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் கூட ஆகலாம். ஒரு சிலருக்கு தசாபுத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப சீக்கிரமாக நடக்கும். இருந்த போதிலும் இந்த 9ஆம் இடத்து ராகு வெளிநாடு போகணும், ஒன்று கல்விக்காக போகிறீங்க, இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்க, இல்லை உழைப்பு சொந்த தொழிலுக்காக போகிறீங்க அப்படின்னா வெளிநாடு போகிறவங்க எல்லாருமா போக முடியும் சொல்லுங்கள்? ஒரு 20 விழுக்காடு மக்கள் ஒன்றா கடகராசியில் பிறந்தவங்க ஒன்றா போக முடியும். மீதி 80 விழுக்காடு மக்கள் தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது, அவங்க காலதச வர்த்தமானம், அவங்க வயசுன்னு வேறு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ அப்படி இருக்கும்பொழுது அவங்க உள்ளூரில் இருக்கும்பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆன்மீக பயணமாக வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி தருவார். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ராகு 3-11 பார்வை இருக்கிறதால 7ஆம் இடத்தை ராகு பார்க்குறார். 7ஆம் இடத்தை ராகு பார்க்கறது, அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் நடக்கிறது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் குடும்பத்தில் சண்டை சச்சரவு, அதாவது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு, நட்பு வட்டாரங்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க, சொந்த தொழில் செய்யக்கூடிய தொழில் கூட்டாளிகள் பகையுணர்ச்சியோடு இருப்பார் அப்படின்னு சொல்லுவார். எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு இந்த 9ஆம் இடத்து ராகு ஒன்றும் பலனை எதிர்பார்க்க முடியாது. வெளிநாடு போனீங்க, சம்பாதிக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்நாட்டில் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் ராகுவை விட கேது நல்ல பலனை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வாட் அபவுட் கேது அப்படின்னா, கேது உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கார். சூப்பர். 3ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் அமர்னாங்க 3, 6, 11 சூப்பரான பலனை தருவார். அப்போ 3ஆம் இடம் அளப்பெரிய ஒரு பலன். எனக்கு தெரிஞ்சு இந்த 3ஆம் இடத்துல கேது இருந்து தசாபுத்தி நடந்து உங்களுக்கு சரி, இது போன்ற 3ல் கேது இருந்தவங்கள ஒரு 30 வயசுக்குள்ளே, 25 வயசுக்குள்ளே, 30 வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு வாழ்க்கை ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. ஒரு சாதாரணமாக ஒரு 25 ரேங்க்குள்ளே எடுக்கிற பையன் பார்த்திங்கன்னா, அவனுடைய படிப்பு ரொம்ப பிரமாதமாகி ரொம்ப ஒரு டிஎன்பிஎஸ்சி, பேங்க் எக்ஸாம், யூபிஎஸ்சின்னு அது மாதிரி எக்ஸாம் எழுதி நல்ல ஒரு ஆஃபீஸர் போஸ்ட்டு கிடைக்கும். அவனுக்கு நல்ல படிப்பு படித்து ஆஃபீஸர் போஸ்ட்டு கிடைச்சிடும். அப்படியே அவன் தலைகீழாக, அவனோட டேர்னிங் பாயிண்ட்டு இவனாக அவன் அப்படின்ற மாதிரி தலைகீழாக மாறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தருவார். அப்போது இந்த 3ஆம் இடத்து கேது
கல்வியில் பெரிய லெவலில் மாற்றத்தை ஏற்படுத்தி வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருவார். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தாராளமாக தொழில் பண்ணுங்கள், நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தருவார். அதாவது என்ன அப்படின்னாக்கா, போட்டி பொறாமைகள் இல்லாமல் நீங்களே சூப்பராக சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அமைப்பு, தொழிலில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு நல்ல சம்பாத்தியம் ஏற்படும். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு 3ஆம் இடத்து இருக்கும் கேது பகவான், வெளிநாட்டுக்கு போனவங்களும் நல்லா சம்பாதிக்க முடியும், உள்நாட்டில் இருக்கிறவங்க இன்னும் சிறப்பாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஒன்று தொழில் ரீதியாக சம்பாதிக்கலாம், இல்லை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, நல்ல ஒரு கௌரவ அந்தஸ்து கிடச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. 3ஆம் இடத்துல கேது இருக்க கொடுத்து வைக்கணுங்க. இப்போது நீங்கள் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த கடகராசிக்கு பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கேது பகவான் 100% பலனை தருவார். ஆனால் ராகு பார்த்திங்கன்னா ஒரு 40 விழுக்காடு பலனை தான் தருவார். பிகாஸ் அவர் 9 பெருசாக ஒன்றும் அவர் சாதிக்க முடியாது. வெளிநாடு போகிறவங்க அவங்க 100% ஜெயிப்பாங்க, எல்லாருமே வெளிநாடு போக முடியும். ஸோ அப்படி ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் ராகுக்கு நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கைக்கு தீபம் போட்டிங்க, ஓரளவுக்கு தலைக்கு வருது, தலைப்பாயோட போகும். ஆனால் கேது உங்களுக்கு அளப்பரிய பலனை தருவார். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த அஷ்டமத்து சனி வேறு நடக்குதா ஒன்று. 2வது குரு பகவான் உங்களுக்கு 10ல் இருக்காரா. இந்த 9 மாதம் கழிச்சு உங்களுக்கு 11ஆம் இடத்துல குரு இருப்பார். அப்போ குருவும் இந்த கேதுவும் நல்ல ஒரு கேதுவை இன்னும் குரு பார்க்க போகிறார். அப்போது குரு பார்வையில் இருக்க போகிறார் அப்படின்னாக்கா இன்னும் அளப்பரிய பலன், சரியான ஒரு சம்பாத்தியம், ஞானம் பிறக்கும் உங்களுக்கு. சாதாரண படிப்பு படிக்கிற பையன் பெரிய லெவலில் அவன் ஞானம் பிறந்து நல்ல ஒரு பெரிய ஐஏஎஸ், ஐபிஎஸ், யூபிஎஸ்சி படித்து பெரிய லெவலில் அவன் ரீச் ஆகக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தருவான். இல்லை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த மீடியாக்களில் புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு கூட ஏற்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புதன் இல்லையா, புதன் வீட்டில் உட்கார்ந்துருக்காரு இல்லையா. அப்போ மீடியாக்களில் ஒரு பிரபலத்தை கொண்டு வரக்கூடிய, பிரபலமாக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தருவார். மொத்தத்தில் இந்த ராகு கேது பேச்சு இந்த கடக ராசியில் பிறந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக முதல் 9 மாதம் மீடியமாக இருந்தாலும் கடைசி 9 மாதம் அமக்கலமான ஒரு பலன், சூப்பரான பலன். உங்கள் காட்டில் மழை அப்படின்னே சொல்லலாம். சிறப்பாகவே இருக்கும். சிறப்பாக ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.